கறவை மாடு வளர்க்குற எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலி, அவங்க ஃபேஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அதாவது எங்களோட கறவை மாட்டுக்கு வந்து காம்பில் வந்து புண்ணு வந்துருச்சு, காம்பில் வந்து வெடிப்பு வந்துருச்சு. இதனால் வந்து எங்கள் மாடு வந்து பால் கறக்கவே விட மாட்டேங்குது, பால் இதனால் வந்து குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து சொல்கிறாங்க. இது உண்மையானு கேட்டால் இது 100% உண்மை தான். இது வந்து வரதுக்கு வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயம் தான். அதாவது இது வந்து ஒரு பாக்டீரியாவில் பரவக்கூடிய ஒரு வைரஸ் தான். இது வந்துச்சு அப்படின்னா 7லேருந்து 14 நாள் வந்து கம்பல்சரி வந்து அந்த ஒரு வெடிப்பா இருக்கட்டும், அந்த ஒரு புண்ணு அப்படிங்கிறது இருக்கும். இத வந்து நம்ம எப்படி வீட்டு முறையில வந்து குணப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டா, அதாவது ஆ பொட்டாசியம் பர்மனேட் அப்படின்னு ஒரு கெமிக்கல் மாரி இருக்கும். அதாவது ஒரு கடுகு மாரி இருக்கும். அத வந்து நம்ம வாங்கி ஒரு 100 லிட்டர் இருக்குல்ல, அதாவது 1 லிட்டர் கூட நீங்க வச்சுக்கலாம். 1 லிட்டர் அந்த தண்ணீல வந்து இத நீங்க கலந்து மாட்டோட மடிய வந்து ஃபர்ஸ்ட்டு கழுவிருங்க. கழுவுனதுக்கு அப்புறம் வந்து விளக்கெண்ணெய், மஞ்சத்தூள் இது எல்லாமே நீங்க கலந்து நீங்க போட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா, ஓரளவு வந்து அந்த புண்ணு இருக்குல்ல, அந்த புண்ணெல்லாம் வந்து ஆறிக்கிட்டே வரும். அதுக்கப்புறம் வந்து சாயங்காலம் பால் கறக்கிற போறப்ப திரும்பி அதே மாரி தண்ணீல கழுவிருங்க.